கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கும்னா, மோசேயை தெரிந்து கொண்டாரு. மோசேயை தெரிந்து கொள்ளும்போது, எகிப்துடைய எல்லா ஞானத்தையும் தெரிஞ்சிருக்கும்போது அவரை பயன்படுத்தலை. 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைய விட்டார், ஆடுகளை மேய்க்க விட்டார். 80 வயசில் தன் எல்லா பலத்தையும் இழந்தப்போ மோசேயை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார். யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கும்போது அவனுக்கு இருந்த உற்சாகமோ, அவனுக்கு இருந்த சந்தோஷமோ, அவனுடைய அப்பாவோட பிரியமோ கிடைக்கும்போது இருந்த சந்தோஷம் 13 வருஷத்துக்கு மேலே, அதாவது எல்லாரையும் பிரிஞ்சு ஒரு வருத்தத்தில் வருஷ கணக்கில் தரிசனத்துக்காக காத்திருந்து ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகுதான் கர்த்தருடைய கிருபை கிடைச்சது யோசேப்புக்கு. தாவீதுக்கும் அபிஷேகம் கிடைச்ச உடனே ராஜா ஆகிடல. ராஜாங்கத்துக்காக சவுல் துரத்தினதை தன் பிராணனை பிடித்து கொண்டு ஓடி அவன் ஒளிஞ்சு வாழ வேண்டியதாக போயிடுச்சு. கடவுளோட தெரிந்துகள் எப்போவுமே உங்கள் பலனில் அவருடைய காரியங்களில் நடத்த மாட்டார், அவருடைய பலனில் தான் அவருடைய காரியங்கள் நடத்துவார். கடவுள் நீங்கள் பலமாக இருக்கும்போது, நீங்கள் பலவானாக இருக்கும்போது வரமாட்டார். நீங்கள் எப்போ உங்கள் பலனெல்லாம் இழந்து நிற்கிறீங்களோ, நிர்கதியாக இருக்கிறீங்களோ, திக்கற்றவர்களாக இருக்கிறீங்களோ, உங்களை எப்போ நீங்கள் ஒன்றுமில்லாத போது அவர் சகலத்துக்கும் மேலாக உங்களை உயர்த்துகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் போது அவர் சகலத்தையும் திருப்பி கொள்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நான் ஒன்றுமில்லைன்னு நிற்கும்போது அவர் உங்களுக்கு யாவுமாக இருக்கிறார், அவர் யாவியவுமாக இருக்கிறார், யெகோவாவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கும்படி கடைசி நாட்களில் சீக்கிரம் வரப்போகிறார்.